வலுவர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் நாடகக்கலை ரசிகர்களுக்கும் இங்கே காவலுக்கு வந்திருக்கும் இங்கே சேருக பெருமாளாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நத்தத்தை சேர்ந்த எனது அருமை தம்பி செல்வராஜ் அவர்களுக்கு நாடகத்தை நடத்தக்கூடிய புலியன் குடும்பத்தான் சார்பாக மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம். எனக்கு மாலை அணிவித்து பெரும் புகழும் போற்றிய நமது எளியாதிபதி கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை நேர்த்திக்கரனாக நடத்தும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அது பங்கேற்று வரும் அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது தந்தை அப்பா கோவால் அப்பா இந்த தென் மதுரையிலேயே மகனே நீதான் வர வேண்டும் என்று என்னை வரவழைப்பார் எந்த நாடகத்திற்கும் அன்னவருக்கும் அன்னவர் குடும்பத்தினருக்கும் எனது சார்பாகவும் எனது நத்தம் கலையமது நாடக நெறிய சென்ற சார்பாகவும் நெஞ்சார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னதான் இருந்தாலும் இந்த மனிதர்களே ஒரு மனிதனாகப்பட்டவன் பிறந்து வகிக்கின்ற பொழுது யாரை வேண்ட வேண்டும்? தாயும் தந்தையும் வணங்க வேண்டும். அதற்கு முன்பதாக அந்த அண்ணனை தொண்டி கடவுளையை வணங்கிவிட்டு நான் என் கதையை நான் தொடங்குகின்றேன். ஆயிரம் கோடி நிலவுகள் கொண்ட முகம் மாறி அந்த ஆதி ஜீவன் பிள்ளை மேனி முழுந்து திரு ஆயிரம் கோடி நிலவுகள் கொண்ட முகம் மாறி முகமாறி ஆதி ஜீவன் பிள்ளை மேனி முழுந்து திரு
நானே வாரே குறைத்தாரே தாரே எனக்கு 5 வயதாகிற நேரத்திலே எனது அண்ணன் கோட்டை பெருமாளையும் அவரை விட்டு பிரிந்து கோட்டமலையில் வடமொழி சென்று எனக்கு ஒரு தனி நாட்டை அமைத்து தனியாக ஆட்சி புரிந்து வருகிறேன். அந்த செல்காமி சபையில் காலையில் ஒருவரை மாலையில் ஒருவரை நாட்டு சுற்றி பார்த்து வருவது என்னுடைய வழக்கம். அப்படி வருகின்ற பற்றி அந்நாட்டு பெரியவர்கள் என்ன செய்தார்கள்? இப்பேற்பட்ட மனுவகையிலே ஒரு மனிதனாகப்பட்டவன் காலையில் மாலையில் அவருடைய நாட்டை கட்டி காத்து அரசாட்சி செய்து வருகிறான். அந்த மனைக்கு ஒரு அழகான பெண்ணை பார்க்க வேண்டும், அந்த மனைக்கு திருமணம் அடைந்து கண்ணழகு பார்க்க வேண்டும் எண்ணினார்கள். இருந்தாலும் என் மனதிலே ஒரு எண்ணம், ஒரு மனிதனாகப்பட்டவன் வளர்ந்து அந்தவன் அறிவி வளர்ந்து அவன் ஒரு நடுத்தரத்துக்கு வருகின்ற போது தனக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எண்ணுவான். அதுபோல் எனக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்தவனுக்கு ஆசை வைத்து அந்தவன் வருவானா வர மாட்டானா என்ற இயக்கத்திலே அந்தவனை திருமணம் எடுத்து நம்ம பார்க்க வேண்டும் என்ற இயக்கத்தில் இருந்து எப்படி எல்லாம்
என்ற பெண்மணியை தேர்ந்தெடுத்து அந்த வழக்கம் எனக்கும் திருமணம் நடந்துவிட்டது. திருமணம் நடந்து எங்கள் இருவருக்கும் 16 செல்வம் என்று சொல்லக்கூடிய செல்வங்களை அந்த ஆட்டவன் எங்கள் இருவருக்கும் 15 செல்வங்களைத்தான் கொடுத்தான். 16வது செல்வம் என்று சொல்லக்கூடிய செல்வங்களை கொடுக்கவில்லை. ஏன் அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் எங்கள் நிறுவனங்களை ஆரம்பிக்க முடியும் என்பதற்காக எங்கள் இருவருக்கும் குழந்தை செல்வம் கொடுக்கவில்லை. இருந்தாலும் காலையில் ஒருமுறை மாலையில் ஒருமுறை நாட்டை சுற்றி நான் வீட்டுக்கு வருகின்ற பொழுது என் காதலியாகப்பட்டவன் சுவாமி வாருங்கள் என்று சந்தோஷமாக வரவழைப்பான். அன்று ஒரு நாள் நான் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது என் மனைவியாகப்பட்டவன் கண்ணீர் வடித்து கண்களைந்து கொண்டிருந்தார். கண்ணே, எதற்காக கண்களைந்து கொண்டிருக்கின்றாய் கண்ணே என்று அதற்கு கண்ணவர் சொன்னார். சுவாமி, தாங்கள் நாட்டு சுற்றி பார்ப்பதற்காக வெள்ளை சென்று விட்டிருக்கின்றனர். நான் வீட்டிலே தனிமையாக அமர்ந்திருக்கின்ற பொழுது நம்ம வீதியில விளையாடுகிற குழந்தைகளை தூக்க செல்லுகின்ற பொழுது அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் மக்களிட மாபாவி பிள்ளையில பெரும்பாவி என்று நம்ம இருவரையும் ஏழமாக பேசுகிறதை கேட்கின்ற பொழுது மனம் துடித்துக் கொண்டிருக்கின்றது என்றார். என்னதான் இருந்தால் என் ஆசை காதலி வேதனைப்பட்டார். கண்ணே, உனக்கு இதுவரை குழந்தையாக நான் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு குழந்தையாக நான் வாழ்ந்து வருகிறேன். உனக்கு குழந்தையாக நான் வந்து வருகிறேன். என்னதான் இருந்தாலும் கண்கலங்க வேண்டாம் கண்ணே இல்லை சுவாமி. என்னதான் இருந்தாலும் வேதனை வருகின்றது. இந்த மண்ணும் பொண்ணு ஒண்ணு என்று சொல்லுவார்கள். இந்த மண்ணை அள்ளி தூவனா எப்படி எல்லாம் உதிர்கிறதோ அதுபடி என் கண்ணிலே கண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது சுவாமி. ஆண்களுக்கு ஒரு துன்பம் வந்தா துன்பம் என்பதை நினைத்து துயரம் என்பதை ஒழிக்க முடியவில்லை. ஆனா பெண்களுக்கு துன்பம் வந்தா துன்பம் என்பதை நீங்க முடியவில்லை. எந்த நேரமும் நினைக்கின்ற நேரங்களால் கண்ணிலே கண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது சுவாமி என்றார். உண்மைதான் கண்ணி. என்னதான் இருந்தாலும் என் ஆசை மனித வேதனை படுகின்ற பொழுது எப்படி பெண்கள் மனசிலே வேதனைப்பட்டால் ஒரு ஆண்மகனுக்கு எப்படி எல்லாம் துடிப்பு வருகின்றது தெரியுமா? சொல்றேன். என்னதான் என் ஆசை காதலி சிலம்பாய் என்பவர் அழைக்க வேண்டும். எப்படித்தான் கோட்டமணி ஆளக்கூடிய கோட்டை பெருமாளும் கோட்டை கருப்பாய்க்கு ஒரே பேர் சமத்தில் ஏன் பெண் குழந்தை பிறந்திருக்கிறதாக தகவல் இருக்கு. என்னதான் என் ஆட்சிமணிக்கு சிறப்பாக அழைத்து இருவரும் செல்ல வேண்டும். அந்த குழந்தைகளை பார்க்க வேண்டும், தூக்க வேண்டும், கொஞ்சம் பெற்று கொள்ள வேண்டும். முடிந்தால் ஒரு குழந்தை தனமாக பெற்று வர வேண்டும். கண்ணை சிலம்பாய் எங்கே இருக்கின்றாய்? கண்ணை சிலம்பாய் சிலம்பாயா கண்ணை சிலம்பாய் மக்களை மட்டும் கஷ்டம். கண்ணி, இந்த மண்ணுலகளை முதலாக பார்க்கின்ற பொழுது எப்படி எல்லாம் இருக்கிறார் தெரியுமா? மிகவும் அழகாக இருந்தாய். அழகு என்ற எத்தனை அலைகள் இருக்கின்றது பார்த்தாயா? மலர் என்ற எத்தனை மலர்கள் கொண்டு கொண்டு கொண்டிருக்கின்றது பார்த்தாயா? இருந்தாலும் உன் முகத்தை பார்க்கின்ற பொழுது உனக்கு ஒரு மலர் சொல்லாமல் ஆசைப்பட்டி என்ன மலர் என்றார்? மலர் கொடுத்தே கை குளிங்க வலையளித்தே மலர் கொடுத்தே கை குளிங்க வலையளித்தே மக்கே ராஜாத்தை இது ஒரு சீராட்டமா என்னையும் இது ஒரு சீராட்டமா
கல்யாண மகளாய் தாயாகினார் கல்யாண மனமால தேயாகிறார் கல்யாண மகளாயாகிறார் கட்டி கட்டாத கட்டில்லையோ தொட்டி கட்டாத கேள்வியோ ஆறாறு பொங்குகிறாரே ஆறாறு சிம்மாங்கி பாரு மலர் கொடுத்தேன் கைபோக வலையளித்தேன் மங்கே ராஜா செய்கிறாரே இது ஒரு சீராட்டமா இவையும் காலாட்டமா கண்ணே என்னதான் இருந்தாலும் நம்ம இருவருக்கு திருமணம் முடிந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன 16 ஜென்மம் சொல்லக்கூடிய ஜென்மங்களை ஆண்டவன் கொடுக்கவில்லை என்னதான் இருந்தாலும் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை நாட்டை சுற்றி நான் வீட்டுக்கு வருகின்ற போது ஒரு சிறிய தகவல் இருக்கேன் கண்ணே எப்படி என்ன என் ஆசைகளை உன்னிடம் சொல்லலாம் என்று ஒரு வேதனைப்பட்டி எப்படி என்ன நம்ம இருவருக்கும் திருமணம் முடிந்து கோட்டமணி ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கு ஒரே பிரசவத்தி என் பெண் குழந்தை பிறந்ததாக தகவல் என்று என் அத்தை பெற்ற மல்லிகை அத்தை பெற்ற மல்லிகைப்பூ என் ஆசை சேர்த்த முல்லப்பூ மாம்பழ கண்ணத்தில கடம செலவு பண்ணுமா நான் மாறி மாறி வெட்டாரே கடம செலவு பண்ணுமாவே அத்தை விட்ட மல்லிகைப்பூ என் ஆசை கேட்ட முல்லைப்பூ மாம்பழ கண்ணேத்தி வண்ணம செல்லம பொன்னமா மாறி மாறி முத்தந்தாரே என்னம செல்லம பொன்னமா கருமையே நாட்ட சுற்றி பார்க்க சுற்றி பார்க்க நாயகியே ஒன்னே கட்டி ஒன்றை கண்டனால் மூலதா அடி கண்ணம்மா ஆடி செல்லம்மா செல்லம் ஆடி செல்லம்மா உலகத்தை வேதம் மறந்தே அத்தை விட்ட மல்லிகைப்பூ நீ ஆசை கேட்ட முள்ளப்பூ மாம்பழ கண்ணு வச்சி வள்ளம சின்னம பொன்னமா மாறி மாறி முத்தந்தாரே என்னம்மா செல்லம்மா அக்கா சிலம்பையே திருமணங்கள் தான் முடித்து அடே தானே அழகிறேன் ஆத்தா கூடவே இல்லை அடி கண்ணம்மா ஆடி செல்லம்மா அடி செல்லம் ஆடி செல்லம்மா நம்ம குட்டழகே பிள்ளையில்லா பாவி எட்டி பாடும் ஏசுகிறாய் ஆட பிள்ளை இல்லா பாவி என்று பெருமாள் ஏசுகிறார்கள் மக்களில்லா பாவி எட்டி மக்களெல்லாம் ஏசுகிறாய் எதிராக கேட்கும் பொழுது அடி நல்லம்மா ஆடி செல்லம்மா அடி செல்லம் ஆடி செல்லம்மா ஆசை கேட்ட முள்ளப்பூ என்னம்மா ஆத்தா என்னம்மா செல்லம்மா பொன்னம்மா அடி புள்ள நின்று இடத்துக்கு அடுத்த கோட்டமணி ஆலக்குடி கோட்டை பெருமளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் ஏன் பெண் குழந்தை பிறந்தக்கனாக தமிழ் எழுதி இருவரும் அங்கு செல்ல வேண்டும் நான் தான் அந்த அதிகமக்காரன் என்பதும் நீதான் அந்த மகாலட்சுமி என்பதும் அவருக்கு தெரியக்கூடாது நம்ம இருவரும் தந்திரமாக கேட்க வேண்டும் கொடுத்தா பார்க்க வேண்டும் கொடுக்கவில்லை என்றால் அதற்குள்ள தண்டனைகளை அணிவித்து வர வேண்டும் இதை எங்க பையன் எதுக்கு போறீங்க கண்டிச்சிலமாய் பார்த்தாயா இந்த மண்ணொழிகளை ஒரு கணவன் மனைவியை விட்டு வெளியிலே வருகின்ற பொழுது நிறமோட தள்ளி கொண்டால் பெண்கள் மஞ்சளை ஒழிச்சா போற காரியம் வெற்றியாகும் என்று சொல்லுவார்கள் ஒரு கண்டி தாய் வருகிற பசுமாட்டு மஞ்சளை ஒழிச்சா அந்த போற காரியம் நிரந்தரமாக என்று சொல்லுவார்கள் கணவனும் மனைவியை வருகின்ற பொழுது சாரபாபு கொடுக்க வந்தவனே கரும்புட கொடுக்க வந்தவனே எங்க போறியே எதுக்கு போறியே என்ன தூக்க போறீன்னு கேட்கிறானே இந்த மனுஷன் மூஞ்சில முடிச்சா விளங்குமா போற காரியத்தை செய்ய மாட்டான் யார் நீ யாரியா நீங்க யார் ஏன் நீங்க சொன்ன உங்க வீட்டு முதல்ல உடச்சு போகும் நான் தெரியுமா
யாரு? கோட்டப்பெருமாளுக்கு அமைச்சர் நான் தான். ஓஹோ, மந்திரியா? கை கொடுங்க. எதுக்கு நான் யாருக்கு கை கொடுக்கணும்? அகத்தினரகை முகத்திலே பார்த்தா தெரியும் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன் அடித்தினகை அழைக்கும் என்று சொல்லுவார்கள். சரி, அதுபோல் தங்கள் வந்த சொல்ல யார் என்று கோபமாக கேட்டீர்கள். ஆனா இப்ப இந்த அரமனையை கட்டி காக்கக்கூடிய காவலாளி, அரமனை காவலர், ஒரு மந்திரி என்று சொல்லுகின்றாய். நாங்கள் யார் தெரியுமா? தாங்கள் யார்? கோட்டைமலையில் வடமலை சென்று இறக்கின்ற ஒரு நாட்டை அமைத்து நான் தனியாக அந்த ஜல்கா வைச்சியலையாக செய்து வருகிறேன். என் பெயர் சேவ பெருமாள். என் மனைவி சிறப்பாய். என்ன தாங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சேவ பெருமாள். நான் 4 நாள சேவைக்கு பண்ணல. சேவை பண்ணி விடு. இங்க வருவேன் மாமா. சொல்லு மாமா. வாணி நாடகம் என்ன? இது யாரு? என் மனைவி சிலம்பாய். கிளம்பாய். உண்மை. நீ கிளம்பாய். சிலம்பாய். நீங்க யாரு? எதுக்கு வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்கள். தாங்கள் இருவருக்கும் திருமணம் பண்ணிட்டு 10 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. சரி, எங்கள் இருவருக்கும் தம்பி ஏன் அப்படி நீங்க 3 வருஷத்துக்கு தண்ணி எடுத்துக்கணுமா? எப்படி என்ன? எங்க இருவருக்கும் திருமணம் பண்ணி 10 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. சரி, 16 செல்வம் சொல்லக்கூடிய செல்வங்கள் ஆண்டவனுக்கு இருவருக்கும் 15 செல்வம் தான் கொடுத்தாங்க. குழந்தை செல்வம் பண்ணி உங்களுக்கு இல்ல. உண்மைதான். சரி, அந்த குழந்தை இல்லாத ஏற்றம் என் மனைவியாகப்பட்டவளுக்கு வேதனை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு சிறிய தமிழ் எழுதி கோட்டமலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருமாய்க்கும் ஒரே வருஷத்தில் 9 பெண் குழந்தை பிறந்ததாக தமிழ் எழுதி. 9 இல்ல. எப்படி? ஏலே ஏலே டேய் இந்திரா முதல்ல. இந்திரா நீ. இந்திரா முதல்ல. பேசாம உட்காரு. பேசாம உட்காரு. முன்னாடி வருவாங்க. உங்களுக்கு முன்னாடி வாத்தியார் இருக்காரு பாருங்க. அடிக்க மாட்டாரா? அப்படி அமைதியா இருக்கு. 9 இல்ல. சரி, மொத்தம் 8. 8 என்ன மந்திரியா எப்படி பேசுகின்றாங்க? மொத்தம் 7. 7 கை கொடுக்கும். ஏன்னா ஒரு மனிதன் இந்த மண்டலங்களே கோபம் எவ்வளவு இருக்கிறதோ அதுபோல் நீதி இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்களிடம் பொய் பொருள் இல்லை. ஏனென்றால் உன்னை சோதிச்சு பார்த்தேன். உண்மையாகவே 7 குழந்தை தானா இல்லை என்று சொல்லுவாரா என்றுதான் 9 குழந்தை என்று சொன்னேன். உண்மையை சொல்லிவிட்டேன். 9 என்ன? நான் வரும்போது மதுரையிலிருந்து ஒரு 15 பேர்த்த வந்துட்டு ரோட்டுகள் நல்லாக 7 பஸ் ஏறுறதுக்காக குழந்தை 7 குழந்தை. இது எங்க மன்னர் சொல்றீங்க. மன்னருக்கு சொல்லுங்க. தாங்கள் வந்ததாக சொல்லுங்க. இதே எங்க மன்னர் அழைக்கிறேன். அப்படியாக மன்னா அப்படி அமர். இப்படி இருக்க மன்னர் வந்துட்டாங்க. மந்திரி என்ன விசேஷம்? என்னமோ உங்க தம்பியாம்ல சும்மா இருப்போம். அவர் சொல்றாரு உங்க தம்பின்னு. எந்த இச்சா பேசுங்க. அவர் சொல்றாரு உங்க பேர் என்னன்றேன். அவர் பேர்ல சேவகி பெருமாளா? சேவகி பெருமாளா? இல்ல சேவக பெருமாளா? சேவக பெருமாள். ஆமா. என் தம்பி என்ன சொன்னேன்? உங்க தம்பின்றார். அப்படி அதான் என் மன்னன் என்கிட்ட சொல்லியிருப்பாரு. போமையானு. சரி, இது யாரும் கேட்டேன். இதுதான் என் பொண்டாட்டி. நான் ஒரு கொண்டாட்டியா? அவர் இல்ல மன்னா, அவர் சொல்றாரு. அவரு ஆமா. ஓ, சின்ன வயசுல அப்படி எப்படி அவர்களுக்கு தெரியும்? அப்ப அவர் கேட்டார்கள் 9ஆம் நாள். என்ன? 9 குழந்தைகளான்னு கேட்டார். ஓ, 9 குழந்தைகள் வந்து கேட்டிருக்கார். நான் சொல்லுவாரா? நான் எப்படி சொன்னேன்? ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். எங்க மன்னருக்கு 7. துரோகி. நினைச்சேன். அப்படி நான் சொல்லுவேனா? சொல்லலையா? அப்ப எப்படி தெரியும்? திருப்பி 8. அதுக்கு என்ன சொன்னார்? இல்லைன்றாரு. நான் சொல்றேன் குழந்தைகளை எங்க போயிடுச்சு அப்படின்னாரு. நான் சொல்றேன் குழந்தைகளாம் 7 ஊருக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்படியா? மந்திரி அவர்களே, அண்ணா, நம்ம குழந்தைய கிட்ட வந்திருக்கான். ஆமா. இந்த குழந்தைய தெரியாம என்ன ஒழிச்சு. ஆமா. என்ன சொல்லுங்க, யோசனை சொல்லுங்க. அண்ணா, யார் கண்ணுக்கு படாம இந்த குழந்தை என்ன செய்யலாம்? 7 குழந்தையும் ஒரு பள்ளத்தை தோண்டி சாப்பா 7 உள்ள மூடி வச்சிருவோம். சரி, யாருக்கு தெரியாது. இப்படி செய்வோமே. அந்த குழியில ஒன்னே போட்டு மூடி விட்டுருவான். நான் சுத்து போனேன். நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்கள்.
யோசனை இருக்குது. என்ன 7 குழந்தையுமே 7 கவுரு வாங்கி 7 ஆப்பு நர்த்தரியும் தொங்க விட்டுருவோமே. இல்லை மந்திரி அவர்களே, பேசாம உட்கார வேண்டாம் சொல்றீங்க. நல்ல யோசனை சொல்கிறீர்கள். இப்படி செய்வோம். உங்களை போட்டு தொங்க விட்டுருவான். ஏன் தொங்க விட்டு நான் போயிருவானே. அப்ப என் பிள்ளை சேர்த்துதாரா? மன்னா அதெல்லாம் வேண்டாம். 7 குழந்தைங்க 7 ஊருக்கு சொல்லியிருக்கோம்ல, அதனால யாருக்கு தெரியாம பஞ்சாயத்துல கலந்து போட்டு கோழின்னு சொல்லிட்டு நல்ல யோசனை. அவர்கள் வந்தா அப்படியே சொல்லி அனுப்பிச்சு வச்சு அப்படி அனுப்புறேன். பார்த்தாயா, இந்த அரண்மனையில வந்து சந்தோஷமாக வகுடாக சாப்பிட்டு விட்டோம். இந்த ரதமலத்தை சுற்றி பார்த்து விட்டோம். இருந்தாலும் அந்த குழந்தையை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் அல்லவா? அப்படியே இந்த அரண்மனை வாசலிலே குழந்தைகளை எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம். அவசரையிலே சரியான தூக்கம் போட்டுக் கொண்டிருக்கின்றாயே. அந்த குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஒரே ஆசைப்பட்டோம். குழந்தைகளை பார்த்துட்டு நாங்கள் நாட்டுக்கு சென்று விடுவோம். குழந்தை சென்றது 7 ஊருக்கு போயிருச்சுன்னு. 7 குழந்தை எங்கே சென்றார்கள்? 7 ஊருக்கு. எப்படி சென்றார்கள்? நாங்கள் வருகின்ற பொழுது இந்த அரண்மனை வாசலிலே இந்த பஞ்சாரத்தை மக்கவில்லையே. இந்த அந்த பஞ்சாரத்தை கமர்த்து அதை ஒரு காவலாக கால தூக்கி போட்டு தூக்கி கொண்டிருந்தாயே. அதில் என்ன இருக்கின்றது? அந்த கோழி கோழியா? ஆஹா, என் மனைவியாக்கப்பட்டவள் குழந்தைகளை பார்க்க ஆசைப்பட்டாலும் என்ன இந்த கோழி குஞ்சியை பார்க்கணும்னு ஒரே ஆசைப்படுவார். அந்த குழந்தைகளை அந்த குஞ்சுகளை பார்க்கணும். பார்க்க கூடாது. கணிசனமாய் அந்த பஞ்சாயத்துக்கள் என்ன இருக்கின்றது பார்த்துவார்கள். ஆட்ட பத்திரிக்கை, மாட்ட பத்திரிக்கை, கோழிய பத்திரிக்கை. ஆனா கொஞ்சம் எந்த கொஞ்சம் மந்திரியா நாளைக்கு சொன்ன பாப்பா உங்க கொண்டாட்டி ஆட்ட பார்த்துருக்கு. உண்மைதான். ஆட்ட பார்த்துருக்கு. ஆமா. கோழிய பார்த்துருக்கு. உண்மைதான். உங்க கொண்டாட்டி மந்திரியா தாங்கள் வளர்த்து கோழியோட குஞ்சியை பார்க்க வேண்டிய ஆசைப்படுகிறேன். அதற்காக அந்த கோழி குஞ்சு சிறிய குஞ்சா இருக்கும் அல்லவா, அதை எடுத்து கொஞ்சம் போடாது விளையாடுவான். கண்டிச்சிரமாய் அந்த பஞ்சாயத்துக்கு என்ன என்று பார்த்தோம்னா மந்திரியிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். மந்திரியாக பாருங்கள் அந்த நந்தவனத்தை கண்டிச்சிரமாய் ஏதோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கின்றது. 7 குழந்தைகள் 7 ஊருக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லுகின்றார். இருந்தாலும் அந்த விளையாடு கொண்டிருப்பான் போல் தெரிகின்றது. உண்மையாக சத்தியமாக இந்த தாய் மீது ஆணையாக உன்னை பெற்ற தாய் மீது ஆணையாக இந்த காளியம்மன் மீது ஆணையாக மந்திரியாக நன்றாக பாருங்கள். அந்த அரியமக்கார மீது ஆணையாக உண்மையா உன்னே இருப்ப கொள்ளியாரா
கோழிதான். சத்தியமாக சத்தியமாக. தாங்கள் யார் என்று தெரியாமலே விளையாண்டு கொண்டிருக்கின்றாய். என்னை நன்றாக பாருங்கள். எப்பொழுது 7 குழந்தைகளை ஒன்றாக அடைத்து வைத்துவிட்டு அதுக்கு இருப்பதனால் கோழி குஞ்சு என்று சொல்கின்றாயோ, நான் தான் அந்த அறிவக்காரன். என் மனைவியாகப்பட்டவர் மகாலட்சுமி இருவரை விளையாண்டு கொண்டிருக்கிறாயா நீ? எப்பொழுது ஒரு வாயிலை இறந்த 7 குழந்தைகளும் கோழி என்று சொன்னாயோ, 7 குழந்தைகளும் கோழியாகவே போகட்டும், கோழியாகவே போகட்டும், கோழியாகவே போகட்டும். இவங்கெல்லாம் சொன்னா கோழியா போயிருமா? என்ன அழகு கூட கண்ணனா? அது மகாலட்சுமியா? ஏண்டா நீங்க சொன்னா கோழியா போயிருமா? என் மன்னர் சொல்லியிருக்காரா? என் மன்னர் பஞ்சாபத்துல அமைப்புரை சரி அது பிள்ளையா வச்சே வரும் அப்படின்னு சொன்னதுனால பஞ்சாபத்துல வச்சிருக்கேன். இவங்க சத்தியம் பண்ணி கேட்டுருக்காங்க கோழியா போட்டு. அதெல்லாம் போதுமா? என் மன்னர்கிட்ட சொல்றேன். அண்ணா மன்னா தலைவர்களே போயிட்டாங்களா? மொழியே சரியில்லை. பிள்ளைதான் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்க போதும். அண்ணா அதை கேட்டாங்க. என்ன கேட்டேன்? இந்த பஞ்சாயத்துல இருக்கிறது கோழியா குழந்தையானு? சரி, நீ என்ன சொன்ன? பெரிய விவரம் இல்லாதவனா? அப்பதான் இது பூரா கோழி இல்ல குழந்தை அப்படின்னு. சரி, அப்புறம் கேட்டாங்க கோழியா குழந்தையானு? சரி, அப்புறம் திருப்பி சொல்லிட்டு இது பூரா கோழி இல்லை. கோழி அவங்க சொல்றாங்க போயிட்டாங்க. கோழியா போட்டும் கோழியா போட்டுட்டாங்க. அவங்க பெரிய வேணா மந்திரவாதியா? குழந்தை சேமமா இருக்கும். இவ்வளவு நேரம் உள்ள வளர்த்து சொன்னா மூச்சு தெளிவு பிள்ளை தைக்கணும். கோழி கொண்டு பையன் ஏன் தெலுங்காயி நீ சொன்னா நான் பேசாம இருக்கா? இந்த அவங்க அப்பாட சொல்றேன். அண்ணா அண்ணா எங்கடா ஏடா அண்ணா தலைவர்களே, நம்ம குழந்தைங்க யாருங்க சேவை வச்சுக்கிட்டு நீங்க சொன்ன அவங்க சொன்ன மாதிரி கோழியாத்த இருக்கு. சும்மா இருப்பீங்க. நீங்கள் விளையாட்டு ஏன் குழந்தைய கொடுத்துவாங்க? அந்த பஞ்சாபத்துல வச்சு வச்சிருந்தோம்ல, சரி, அந்த கோழியா போட்டு சொன்னாங்கல்ல, அந்த கோழியாத்த நிக்குது. குழந்தையாது குழந்தையா? உங்க குழந்தை உங்க பேர சொல்லும். சொல்லு தாயி, நீ கோழியா பாருனா உங்க அப்பா பேர சொல்லாம இருக்க மாட்டேன். சொல்லு கோட்டை பெருமானு சொல்றா. சொல்லு. ஏய் அடிச்சுக்குவேன். ஒழுக்கமா சொல்லுப்பா. இருங்கள். சொல்லு. சொல்லு. அம்மா. என்ன அம்மா அப்பா அம்மா. என்ன நான் உனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு என்ன அடிக்கிறியா? சொல்லு சொல்லு. மந்திரி இருங்க. மந்திரின்னு சொல்றீங்க நீங்க முதல்ல எந்திரி. உனக்கு விளையாட்ட போச்சுன்னா சொல்லு. ஆனா சொல்லு. ஆனா
கரியாவது குழந்தை இல்லையே என்று ஏற்றிக் கொண்டிருந்தேன். எனக்கு 7 குழந்தைகளை கொடுத்தானே ஆண்டவன். இப்போ கோழியாக போய்விட்டதே, கோழியாக போய்விட்டதே. எனக்கு பிறகு ஆளப்போகிறது அப்படி கோட்டை கட்டி இருந்தேனே, புரியாத போயிருந்தது. நான் என்ன செய்ய, எப்படி வாழ, என் குழந்தையை விட்டு எப்படி வாழ? சோதனை தீரவில்லை, சொல்லியதை யாரும் இல்லை, முன்ன பின்ன அழுவதில்லை, சொல்லித்தர யாரும் இல்லை. சோதனை தீரவில்லை, சொல்லியதை யாரும் இல்லை, முன்ன பின்ன அழுவதில்லை, சொல்லித்தர யாரும் இல்லை, சொல்லித்தர யாரும் இல்லை. என் குழந்தை கோழியாக போய்விட்டதே, கோழியாக போய்விட்டதே. நான் எப்படிதான் வாழ்வது என்று எனக்கே புரியவில்லையே. வருங்காலத்திலே எனக்கு பிறகு ஆட்சி புரிய 7 குழந்தைகள் இருக்கிறது என்று எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேனே, வாழ்ந்து வந்தேனே. குழந்தையும் கோழியாக போய்விட்டது. அடே பாயாமையாக வந்தவர்களே, சூரியகாரனாக வந்தவனே, யாரடாடி நீயா? நாங்கள் என்ன குற்றம் சென்றோம்? உனக்கு என்ன குற்றம் செய்தோம்? குழந்தைகளை இப்படி கோழியாக சவித்து விட்டாரே ஆண்டவா, நான் பெற்ற செல்வம் நான்
உயிரோடு இருக்க வேண்டும். உயிரோடு இருக்க வேண்டும். நான் வாழக்கூடாது, நான் வாழக்கூடாது. இப்பவே சாக போயிடும். சத்தியமா சொல்றேன், உனக்கு ஆண் வாய்ப்பு தெரியுது. என்ற குழந்தை சேரும் தெய்வமாகிவிட்டதா? தெய்வமாகிவிட்டதா? ஆகா, என்ன புண்ணியம் செய்தேன், பாக்கியம் செய்தேன். ஆகா, என் குழந்தைகள் தெய்வமாகிவிட்ட காரணத்தினால் ஆலயங்கள் தோறும் ஆயிரால பூஜை செய்து சிறப்பாக வழிவழிவேன். என் நாட்டை ஆழ்வதற்கு எனக்கு ஒரு காட்சி வந்த கருத்து என் வாழ்க்கையில் கட்டி கட்டி பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவது கேட்டாயோ? துள்ளியில் வெள்ளமே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவது கேட்டாயோ? துள்ளியில் வெள்ளமே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? கொத்துங்கிரியில் இருக்க கோடி பணமும் இருக்க கொத்துங்கிரியில் இருக்க கோடி பணமும் இருக்க சக்தி வரும் வெள்ளமே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? சக்தி வரும் வெள்ளமே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? கொத்துங்கிரியில் இருக்க கோவை பணம் இருக்க சக்தி வரும் வெள்ளமே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? நிலவாழும் கண்டாயே நெஞ்சம் கொடியாயே இருந்தவனே கை பிடிச்சு இரவிழா கண்டிருச்சு இல்லாதே ஆசையிலே ஏ மனசே ஆடைத்தான் ஆடையிட்டு மச்சானே ஓடைவிட்டு போனானே ஓடைவிட்டு போனானே ஓடைவிட்டு போனானே ஊரங்கு பூங்கையிலே நான்
எழுதி போராளி ஆசைக்கு ஆசை வச்சு நான் புறந்தா காதலிச்சேன் ஆசைக்கு ஆசை வச்சு நான் புறந்தா காதலிச்சேன் சாட்சி சொல்லு தந்திரமே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயே சாட்சி சொல்லு தந்திரமே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயே